அவர்கள் போட்ட பிச்சையினான அரசு ஆட்சியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வரலாற்றுல பதியப்பட்ட காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் எடுத்தீங்கன்னாலும் அதுல எல்லாம் செத்து போனவனை விட இந்த கொடூர காம்ரேடுகளால கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். பாதிக்கப்பட்ட இந்துக்கள் நீதிமன்றத்தை கூட நாடக்கூடாது. இந்த தீர்ப்புகளுக்கு அரசு சொல்லக்கூடிய, அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரே பேட்டர்ன் பதில் என்ன தெரியுமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. பாதிக்கப்பட்ட இந்துக்கள் நீதிமன்றத்தை கூட நாடக்கூடாது. வணக்கம். நேற்றைக்கு முந்தைய தினம் நம்முடைய மதுரை மக்களவை உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். என்னன்னா, 2019 ராமர் கோயில் தீர்ப்பு வந்த பிறகு நாடு முழுக்க ஒரே பேட்டர்ன், ஒரே வழிவகையில ஒரே மாதிரியான வழக்குகள் போடப்படுகிறது. குறிப்பா சம்பல், உத்தரப்பிரதேசம் சம்பல். இந்த சம்பல்ல செய்திகள் படிச்சாலே தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. அது கூட தெரியாம நீதிமன்றத்தை குற்றஞ்சாட்டுவதற்காக ஒரே பேட்டர்ன்ல வழக்கு போடுறாங்க. காசி, வாரணாசிக்காக வழக்கு போட்டிருக்கிறாங்க. இப்படி நாடு முழுக்க 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகள்ல நீதிமன்றங்கள் ஒரே பேட்டர்ன்ல தீர்ப்பு கொடுக்கறாங்க அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்புகளை அதுக்கு ஒரு பின்புலத்துல காரணம் கற்பிச்சு இவர் ஒரு கருத்தை சொல்றார். 2019க்கு பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் பல வழிபாட்டு தலங்கள் சார்ந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் எழுப்பப்படுகிறது. குறிப்பாக நண்பர்களே, போன 2024-25 மட்டும் 18 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் 30 வழக்குகள் இந்தியாவின் பல மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்குகள் எல்லாம் ஏறக்குறைய ஒரே பேட்டர்ன், ஒரே மாதிரி இருக்கு. முன்னாடி எல்லாம் மக்களுக்கு இடையில பிரச்சனை, 2 பிரிவினருக்கு, மதத்தினருக்கு இடையில பிரச்சனை ஏற்படும். அது லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாறி காவல்துறை நடவடிக்கை எடுத்து அதன் பிறகு அந்த விஷயம் கோர்ட்டுக்கு போய் அதுல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, நேரடியா இந்த கோயில் விஷயமாக நேரடியா நீதிமன்றத்துக்கு வராங்க. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பை நிறைவேற்றல அப்படின்ற போது ஏன் நிறைவேற்றவில்லை அப்படின்னு நீதிமன்றம் கேட்கிறது அப்படின்னு சொல்லி இவரு ரிவர்ஸா பண்றாங்க அப்படின்னு இந்த சு வெங்கடேசன் சொல்றார். காம்ரேடு, இந்த காம்ரேடுகள் இவர்களுடைய வரலாறு ரத்த ஆறா ஓட விட்டது தான் கம்யூனிசம். நீங்க உலக போர்கள்ல நம்மளுக்கு வரலாற்றுல பதியப்பட்ட காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் எடுத்தீங்கன்னாலும் அதுல எல்லாம் செத்து போனவனை விட இந்த கொடூர காம்ரேடுகளால கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதனால இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, 2 தரப்புல வெட்டி மோதி கொண்டு அதுல பல பேர் செத்த பிறகு அந்த பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு போய் ஒரு தீர்வு ஏற்படணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உரிமையை அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய வழிவகைகளின் அடிப்படையில நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அதுல 2 தரப்பையும் விசாரித்து ஆவணங்களை பரிசீலனை செய்து நீதிமன்றங்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய முன் தீர்ப்புகளை ஆய்வு செய்து கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் ஒரே மாதிரியா இருக்குதுன்னு இவருக்கு அதுக்கு ஒரு வர்ணம் பூசுறாரு. அதுக்கு ஏதோ ஒரு சாயத்தை பூச பாக்குறார். இந்த திருப்பரங்குன்றம் தீர்ப்பு, மலையில தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதற்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையில இருக்குது. அதே போல திண்டுக்கல் சின்னாளப்பட்டி அருகே கருப்பண்ணசாமி கோயில், அங்க அன்னதானம் போடுறது பிரச்சனை. அங்க தீபம் ஏற்றுவது கிறிஸ்தவர்கள் பெருகியதால அங்க தீபம் ஏற்றுவதற்கும் தடை. அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட இந்துக்கள், அந்த பகுதியில சிறுபான்மையான இந்துக்கள் தங்களுடைய வழிபாட்டை கூட நடத்திக்க முடியாத நிலையில, தங்களுடைய வழிபாட்டு உரிமையை
நிறைவேற்றி கொள்ள முடியாத நிலையில நீதிமன்றத்தை அணுகுறாங்க. நீதிமன்றம் எஸ் கரெக்ட், இவர்களுடைய வரிமாட்டு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டியது, இவர்கள் தீபம் ஏற்றுவதற்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும்னு உத்தரவு போடுறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தல, காவல்துறை நடைமுறைப்படுத்தல, வருவாய்த்துறை அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. காரணம் ஒண்ணே ஒண்ணு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதே போல கன்னியாகுமரி பைங்குளம் அருகே மயிலாடு மலை, அந்த மலையில முருகன் கோயில் இருந்தது, சிலை வைத்து வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பொறுக்க மாட்டாம வருவாய்த்துறைய காவல்துறைய தூண்டி விட்டு அவர்கள் போட்ட பிச்சையினான அரசு ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த சிலையை அகற்றுறாங்க. பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்துக்கு வராங்க. நீதிமன்றம் மறுபடியும் அங்க சிலை நிறுவப்பட வேண்டும், அது அவர்களுடைய வழிபாட்டு உரிமைன்னு சொல்லுது. அந்த உத்தரவையும் அந்த மாவட்ட ஆட்சியர் நிறைவேற்றல. அப்ப 3 தீர்ப்புகள், திருப்பரங்குன்றம் தீர்ப்பு, திண்டுக்கல்ல தீபம் ஏற்ற வேண்டும், கன்னியாகுமரியில இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்புகளுக்கு அரசு சொல்லக்கூடிய, அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரே பேட்டர்ன் பதில் என்ன தெரியுமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சரி, நேற்றைக்கு ஆங்கில புத்தாண்டு பல நாடு முழுக்க உலகம் முழுக்க பண்ணாங்க. நள்ளிரவு 12 மணிக்கு இந்த சட்டம் ஒழுங்கு சொல்றாங்க பாருங்க காவல்துறை, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு வருவாய்த்துறை சொல்றாங்க பாருங்க, இவங்க எல்லாமும் சேர்ந்து நடு ரோட்ல கும்மி அடிச்சு கொண்டாடி இருக்கிறாங்க. அப்ப எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வரல. ஆனா நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருது. அதே சமயத்துல காம்ரேடுகள் என்றால் இவர்களுக்கு தெரிந்ததுதான், மத்தவங்களுக்கு தெரியாத எந்த விஷயமும் இவங்களுக்கு தான் தெரியும், மத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற ஒரு மேட்டிமை மனைப்போக்குல இருக்கக்கூடிய, குறிப்பா இந்த மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஒரு தீர்ப்புக்கும் நீதிமன்ற தீர்ப்புக்கும் காரணம் கற்பிக்கிறாரு, பின்புலம் ஆராயிறாரு. அதற்கு நாடு முழுக்க விதிக்கப்பட்ட தீர்ப்புகளுக்கும் இவர் ஒரு காரணம் கற்பிக்கிறார். இது நீதித்துறையின் நீதித்துறையின் தனித்தன்மைய, தன்னாட்சிய கேள்விக்குறியாக்கக்கூடிய செயல். அதுவும் இல்லாம நாடு முழுக்க ஒரே பேட்டர்ன்னா அப்ப எத்தனையோ சொத்து வழக்குகள் நடக்குது, சொத்து சம்பந்தமான வழக்குகள் நடக்குது. வழக்கு போடுறவங்க நாடு முழுக்க அவங்களுடைய சொத்துக்களை மீட்க வேண்டி வழக்கு போடுறவங்களுக்கு நீதிமன்றம் அவங்க சார்புல தீர்ப்பு கொடுக்குது. அப்ப நாடு முழுக்க இந்த சொத்துக்காக போடுற கேஸ் எல்லாம் ஒரே பேட்டர்னா இருக்குது, ஒரே மாதிரி தீர்ப்பு கொடுக்கறாங்க, இந்த சொத்துக்களை மீட்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ரெண்டாவது, இப்ப இந்த சு வெங்கடேசன் என்ன சொல்றாருன்னா, ப்ராசஸ் 2ஆ இருந்தது. முதல்ல ஒரு ப்ராசஸ் இருந்தது, இப்ப வேற மாதிரி ப்ராசஸ் ஆயிடுச்சு. முதல்ல பெரிய மக்களிடையே மோதல், சண்டை, வெட்டு குத்து எல்லாம் நடக்கும், அப்புறம் கோர்ட்டுக்கு வரும், தீர்ப்பு வரும். இப்ப முதல்ல கோர்ட்டுக்கு போயிடுறாங்க, அப்புறம் தீர்ப்பு வருது. தீர்ப்பு சரி, திருப்பரங்குன்றம் விஷயத்துல எங்க வெட்டு குத்து நடந்தது? எங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தது? யாராவது அந்த தீர்ப்பை எதிர்த்தாங்களா? எதிர்த்து போராட்டம் நடந்ததா? காவல்துறையை விளக்கேத்த போனவங்கள பொதுமக்கள் யாருன்னா தடுத்தாங்களா? வேற சமூகத்தை சேர்ந்தவங்க, மதத்தை சேர்ந்தவங்க யாருன்னா தடுத்தாங்களா? இங்க பண்றது பூரா இண்டி கூட்டணி என்கிற கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்டுகள், இங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக செய்யக்கூடிய தகிடு தத்தங்கள் தான் இது அத்தனையும். இதற்கு இவர் என்ன சொல்றாரு? நீதிமன்றத்தை குறை சொல்றாரு, நீதிமன்ற தீர்ப்புகளை குறை சொல்றாரு. அந்த வகையில பாதிக்கப்பட்ட இந்துக்கள் நீதிமன்றத்தை கூட நாடக்கூடாது அப்படின்றதுதான் இவருடைய உள்நோக்கமா இருக்குது. ஆகவே மக்கள் இந்த மாதிரியான கேடுகட்ட இழி புத்தி கொண்ட மக்களுக்கு மக்களுடைய உரிமையை மீட்க கூடாது, நீதிமன்றம் போய் மீட்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய வல்லூறுகளை இனம் கண்டு இவர்கள் தேசிய நீரோட்டத்திலிருந்தும் அரசியல்ல இருந்தும் இவர்களை முழுமையாக புறக்கணிக்க வேண்டும். இவர்களுடைய போலித்தனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயக ரீதியில் இவர்களை சரியான வகையில் அடக்கி ஒடுக்க வேண்டும். அதாவது தேர்தலிலே இவர்களை சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே கோரிக்கை. நன்றி, வணக்கம்.